நம்முடைய வாழ்வில் வர்ற ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்வில் வர்ற எல்லா காரியங்களும் நம்மை உருவாக்குகிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? பாருங்க, கடவுளுடைய சித்தம் இல்லாம ஒரு கரு கூட இந்த பூமியில உற்பத்தி ஆக போறது இல்லை. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நம்ம செல்வந்த குடும்பத்துல பிறந்திருக்கலாமே, இல்ல அவங்க வீட்டுல பிறந்திருக்கலாமே, இங்க பிறந்திருக்க. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விடாதுங்க. ஹல்லேலூயா. உங்க பிறப்பை குறித்து நீங்க வேதனை அடையக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி சொல்லுங்க. வொர்ஷிப் என்பது என்ன தெரியுங்களா? உள்ளத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுதான் வொர்ஷிப். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஃபேமிலிக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக நன்றி ஆண்டவரே, வேலைக்காக நன்றி ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக நன்றி ஆண்டவரே, என்னுடைய குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பாருங்க, யோசேப்பு அவர் உடைக்கப்பட்டார், அவர் ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடனுமே, உம்கர தினம் என் மேல் படனுமே. கரங்களை உயர்த்தி, குயவனே, நீர் என்னை தொடனுமே, உம்கர தினம் என் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. எவர்களால், இப்பொழுது யார் உங்களை மிதிக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் மதிக்க போறாங்க உங்களை. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க, இன்னும். நன்றி ராஜா, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கேட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கேட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. சொல்லுங்க, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஓ, இன்னும் ஏசையா, ஓ மைட்டி காட், உங்க கரத்தில் இருக்கவே, எஸ் லார்ட், ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடனுமே, தினம் என் மேல் படனுமே. டெய்லி மணி இது ஆண்டவர் உருவாக்கி உருவாக்கி என்னை தொடனுமே, கரம் தினம் என் மேல் படனுமே. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும்
என்று தூக்கி எறியாமல் அழகென்று வணைந்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று இன்னும் உடைகிறேன், நான் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே அப்பா ஆசைப்படுகிறேன். ஓ ஜீசா, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே குயவனே நீர் என்னை தொடணுமே, தினம் எண்ணில் படணுமே. கரங்களை உயர்த்தி குயவனே நீர் என்னை தொடணுமே, உம்கரா தினம் எண்ணில் படணுமே. குயவனே குயவனே நீர் என்னை தொடணுமே, தினம் என்மேல் படணுமே. இந்த வரி இப்படியா சொல்லுது பாருங்க, கவனிங்க. இப்படி எழுதியிருக்கிறாரு, எவர்களால் நான் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் இப்ப மதிக்கப்படுறேன். ஆமென். நிறைய பேரு இந்த நேரத்துல நீங்க மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்க, நான் மதிக்கப்படுவேன்னு பாடணும். அல்லேலூயா. ஆமென். எவர்களால் இப்பொழுது நான் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் நான் மதிக்கப்பட போகிறேன். ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா. ஹalleluya. இப்படி இந்த வரியை பாருங்க. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ராஜா இன்னும் உடைகிறேன், ஓ உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழகென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், ஓ உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, தினம் என்னை படணுமே, என்மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, உக்கரா தினம் என்மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, உக்கரா தினம் என்மேல் படணுமே. ஓ குயவனே நீர் என்னை தொடணுமே,
உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. தினம் என் மேல் படணுமே. குயவனே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நாள்ல ஒரு தொடுதலப்பா. தினம் என் மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. ஓ, இன்னும் உடைகிறேன் நான். ஓ, உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் ஓ ஜீசஸ், உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நல்லா அப்படியே கவனிங்க. நான் யோசிப்பேன் எப்பொழுதுமே, நம்ம பெரிய சீமான் கிடையாது, செல்வ சீமான் கிடையாது, பெரிய தாளந்து பெற்றவங்க கிடையாது. கடவுள் சந்நிதியில நான் சொல்றேன், பெரிய தாளந்து பெற்றவங்க நம்ம கிடையாது. ஆனா குயவன் நம்மளை உருவாக்கும் போது விலையேற பெற்ற பாத்திரமா அவர் மாத்துறார். நீங்க ஏதோ நினைக்காதீங்க, உங்களை எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு மூலையில இருக்கோம். நம்ம யாருக்கு தெரியும்? பாருங்க, தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பிரித்தெடுத்தவருக்கு நீங்க யாருன்னு தெரியும். கடவுளுக்கு நீங்க யாருன்னு தெரியும். மனிதர்கள் ஒருவேளை உங்களை தள்ளி இருக்கலாம், அருகதி இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி இருக்கலாம், நீ வசதி இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா உங்க உருவாக்குற குயவன் உங்களை தள்ளி விடுறவர் அல்ல, உங்களை உருவாக்கும்படி சேர்த்து கொள்ளுகிறவர். ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். God have a calling in your life. ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறார். யோசேப்ப ஆண்டவர் வணையும் போது யோசேப்பை விட்டு கொடுக்கலன்னா அவன் தலைவன் ஆயிருக்க மாட்டான். குழியில இருக்கும் போதும் கர்த்தர் அவன் நினைச்சான், சிறைச்சாலையில இருக்கும் போது அவன் கர்த்தரை நினைச்சான், போர்த்திபார் வீட்டுல இருக்கும் போதும் கர்த்தரை நினைச்சான், அரண்மனை இருக்கும் போது அவன் கர்த்தரை நினைச்சான். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் யோசேப்பு, அவங்க பின்னணி அதான், கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன். தாவீது ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு பையன். கர்த்தருடைய கண்கள் கொஞ்சத்துல கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்தை அவர் பார்க்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன பாக்குறீங்க, எங்களை பாக்குறீங்க ஆண்டவரே, நாங்க செய்கிற சின்ன சின்ன வேலையை கூட நீங்க கவனிக்கிறீங்க ஆண்டவரே, செய்யற சின்ன சின்ன வேலையை கூட நீங்க கவனிக்கிறீங்க. குயவனே நீர் என்னை தொடருவே, உங்கர தினம் என் மேல் படனுவே. சொல்லுங்க, குயவனே நீர் என்னை தொடருமே, உங்கர தினம் என் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஓ, இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில்
பார்வையிலே நான் அழுக்காக கிடந்தேனையா. உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேனையா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. யோசேப்பு தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். பாருங்க, சிறைச்சாலையில ஆண்டவர் எல்லாரும் புறக்கணிச்சாங்க. போத்திபார் வீட்டுல தள்ளினாங்க. அங்கீகாரம் இல்ல. ஒரு நேரம் அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு நேரம் அங்கீகாரம் இல்ல. புறக்கணிப்பு. உங்களை ஏற்றுக்கொள்ளாம, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம, உங்களை ஒதுக்கி வைத்தல், தள்ளி வைத்தல், புறம்பாக்குதல். கடவுள் பார்க்கிறார் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற அந்த யோசேப்பை பார்த்து கொண்டே இருந்தது. அவங்கெல்லாம் யோசேப்பை வேற மாதிரி பார்த்தாங்க. ஆண்டவரோ ஒரு பொண்ணா பார்த்தார். நீ தேசத்துக்கு பொண்ணு, பட்டணத்துக்கு ஒரு பொண்ணு, வீட்டுக்கு ஒரு பொண்ணு. ஆண்டவர் உங்களை பொண்ணா பார்க்கிறாரு. மனிதர்கள் உங்களை வேற மாதிரி பார்க்கலாம், உங்க குடும்பம் கூட வேற மாதிரி பார்க்கலாம். மனிதர்கள்லாம் உங்களை வேற மாதிரி அழுக்கா பார்க்கறாங்க. தேவன் உங்களை பொண்ணா பார்க்கிறார். இந்த வரியை மீண்டும் ஒரு முறை நம்ம பாடலாம். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழகென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான். ஓ ரேகல மௌட ஹந்தரா இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். 3 விதமான உருவாக்கப்படுதல் இருக்கிறது. எல்லாரும் கவனிங்க. 1, கர்த்தருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு கொண்டே உயர்ந்த இடத்துக்கு போவது. இன்னொன்னு, உருவாக்கப்பட்டவங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம கெட்டு போவது. கர்த்தர் உருவாக்கும் போது ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம அவங்க கெட்டு போவது. 3வது, கெட்டு போனவர்கள் மறுபடியும் உருவாக்கப்படுவது. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தினம் என் மேல் படனுவே. குயவனே நீர் என்னை தொடனுமே, தினம் என் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன்
கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க கரத்துல இருக்க நாங்க ஆசைப்படுறோம். எல்லாரும் சொல்லுங்க, உங்க கரத்துல கரத்துல நாங்க நாங்க இருக்கிறோம். ஆசைப்படுறோம் ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் உருவாக்கி முடித்து மாளிகையில் அந்த பொருளை வைக்கும் போது எல்லாரும் அந்த பொருளை கட்டாயம் பார்த்துதான் ஆகணும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. ஆமென். ஆண்டவர் உருவாக்கி அந்த பொருளை மேல வைக்கிறப்ப எல்லாரும் அந்த பொருளுக்கிட்ட போய் அடிபணிஞ்சுதான் ஆகணும். ஆமென். ஹalleluya. புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. ஹalleluya. ஒருவேளை ஊழியத்துல கூட நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கும், அங்கீகரிப்பு இருக்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர் ஒரு ஊழியக்காரரா, இவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்களா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு அப்படி கூட இருக்கும். குடும்பத்துல கூட சிலர் ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா கர்த்தர் உருவாக்குற கரத்துல உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் போது, நீங்க உருவாக்கப்படும் போது நீங்க பொன்னாக விளங்குவீங்க. ஆமென். ஜீசஸ். சொல்லலாம், இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நான் இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே குயவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என் மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. எவர்களால் மிதிக்கப்படுகிறேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஓரமா கரபலதுனா கரபல பர 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 ரீமா மாமா கரபல பர பர ரீமா மாமா கரபல பர 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 பர. சொல்லுங்க, ஆண்டவரே உருவாக்கப்படுவதற்கு உடைய கைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கைகள்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய டிபில வாட்ஸ்அப்ல வச்சிருப்பேன். தேவனுடைய கையில தன்னை உருவாக்க விட்டு கொடுக்கிற பாத்திரம் கெட்டு போகாத பாத்திரம். ஆமென். ஆண்டவரை கையில இருந்தா நீங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டீங்க. ஆமென். என்னைக்குமே உங்க வாழ்க்கை வீணா போயிடாது. ஆனா யாரு கையில இருக்கிறோம்? ஆண்டவருடைய கையில. பிசாசு கையில இருக்கிறோமா, மனுஷ கையில இருக்கிறோமா, தேவ கையில இருக்கிறோமா, அல்லது நம்முடைய சுயத்தின் கரங்கள்ல இருக்கிறோமா, சுய காரியங்கள்ல நம்மளே நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோமா, தேவன் நம்ம உருவாக்குறாரா என்பதை உங்க இருதயத்துல யோசித்து கொண்டு அப்படியே கரங்களை உயர்த்தி, குயவனே உடைய கைகள்ல நாங்க அந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஓ ராமாலா ஷியந்தர பகத்துர பலபரா லீராமா கத்துர பலபரபரா கத்தன பலபரபரா. Glory mighty God, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே
கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும் எவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காக காகவே என்னை தருகிறேன் வணைந்திடும் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உனக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே ரீமா மாமா சுர பல பர 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 லரமா கதுர பல பர 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 பர. மூன்று விதமான காரியத்தை நான் சொன்னேன். ஒண்ணு, கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிற பாத்திரம். ரெண்டு, கர்த்தர் உருவாக்கும் போது கெட்டு போன பாத்திரம். மூணு, மீண்டும் தன்னை உருமாற்றி கொண்ட பாத்திரங்கள். எந்த பகுதியில நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய சுயம் என்னை ஆள வேண்டாம். நீர் என்னை ஆளுங்க. நீங்க என்னை ஆளுங்க. நீர் எங்களை உருவாக்குங்க. நீர் எங்களை வடிவமைங்க. எங்க குடும்பம் என்னை வடிவமைக்க வேண்டாம். எங்க குடும்பம் என்னை வழிநடத்த வேண்டாம். சில மனிதர்கள் என்னை வடிவமைக்க வேண்டாம். வழிமறிக்க வேண்டாம். நீங்க என்ன வடிவமைங்க ஆண்டவரே. நீங்க என்னை வடிவமைங்க. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. தேங்க்யூ டாடி.
ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படியே நீங்க அப்படியே ஜெபிங்க பார்ப்போம். 1 நிமிடம் 5 நிமிடம் அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த அந்நிய பாஷையில ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதவசனம் சொல்லுது. ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உடைப்பதற்கு அவருடைய பிரசன்னம், அந்த ரகசிய பாஷை கர்த்தர் தந்த அந்த அந்நிய பாஷையில ஆண்டவர் உருவாக்குற கரத்துல விட்டு கொடுங்க, ஊட்டி கொடுங்க, விட்டு கொடுங்க. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, குயவன் வீட்டுக்கு போ, நான் உன்னோட பேசுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் இதை உருவாக்கப்படுதல் கேம்ப்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க. மறைமுக பாவம் எங்களுக்கு வேண்டாம், மறைமுக பாவம் எங்களுக்கு வேண்டாம். உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் எனக்கு வேண்டாம், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் எனக்கு வேண்டாம். நான் என்ன ஒரு காரியத்துல உருவாக்கி கொண்டிருக்கேன், அது எனக்கு வேண்டாம். நான் என்னை ஒரு காரியத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அது எனக்கு வேண்டாம். தேவனே, தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை அறிகிற அறிவினால் என்னை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. குயவனே, இந்த நேரத்துல என் வாழ்வை, என்னுடைய காரியங்களை, என் குடும்பங்களை, என் எல்லைகளை உமக்கு பிரியமானபடி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். பைபிள் சொல்லுது, இருதயங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுது, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். பாருங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க, என் பக்கத்து இருக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஊழியம் செய்றவங்க அந்த பாஸ்டர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரு, தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாரு. ஆமென். உங்க தனிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன நினைக்கிறாரு, அதுதான் நீங்க உருவாக்கப்படுவதற்கு அடையாளம். ஆமென். அந்த சிந்தனை தான் நமக்கு வேணும். அப்படியே கரங்களை உயர்த்தி, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே, உம் கையில் களிமண்ணா உருவாக்கும். குயவனே, உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தநாத தருகிறேன் உம் கையிலே. மெதுவா உள்ளத்திலிருந்து பாருங்க. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. வேதத்தின்படி சில பேர் வாழாம இருப்பாங்க,
சில பகுதியில கடவுளுக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறேன், சில பகுதியில கீழ்ப்படிய மாட்டேன். அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பாத்திரம் தான் உருவாக்கப்படுகிற பாத்திரம். ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிங்க. நம்ம தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு உங்க இருதயத்தை நீங்க அப்படியே ஆயத்தப்படுத்துங்க. எஸ் டாடி, உங்களுக்கு பிரியமானபடி வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரமண சந்துரபல கரபலபரு ரீமா மாமா கரபலபரு லே ரம மம கரபலதர கரமன வர 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 ரீமா மாமா 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 மாமா. உயவன் களிமண் உயவன் கையில இருக்கிறது போல நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள். உயவன் வீட்டுக்கு போனப்ப அங்க ஆண்டவர் சொன்னாரு, உயவன் எப்படி களிமண்ண வணைகிறாரோ அது மாதிரி நாமெல்லாம் களிமண் அவருடைய கரத்துல வணையும் போதுதான் அவருடைய சித்தம் நிறைவேறும். மரமலக்கரபலதுரு அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே அந்நிய பாஷை எல்லாரும் ஆவியில நிரப்பப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் அநேகருக்கு இருக்கிறீங்க. லம ரபதுர கல பரபதுர பலாக்கர பலதுரோ லேர மக்கதர பல பர 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 ரம மம 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 தர பப 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 ரப பப 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 தர பப 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 கர பல பர 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 ரி மம 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 கர பல பர 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 ரத நம கர பல பர 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 ரி மம 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 தர பப 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 ரக்கர பல பர பர துரக்கர பல பர 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 ரி மம 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 ரி லர பல பர 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 நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. கேளுங்க. ரசல பர கர பல பர பர ரி மம மம தர பல பர 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 பர. இரண்டாவது நாளில எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்கன்னு கேளுங்க. ரஷக்கர பல பர 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 ரதன் மல்பரா லிக்ரோ ரகதுல் பாபா பாபா மல்படா ரபதுன பல பர 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 பர. ஹalleluya 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 சொல்றோம். இந்த இரண்டாவது நாளுடைய முதல் பகுதிய ஆராதனைய
நீங்க நடத்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூற கடவுள். இந்த நாள்ல ஒரு உருவாக்கப்படுதல். ஆமென். கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். ஜீசஸ். கர்த்தர் நம்மை உருவாக்க போகிறார். ஆமென். அடுத்த படிக்கு நம்மளை கொண்டு செல்ல போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லவர். தேவ நாம மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி. ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்தார். தொடர்ந்து நமக்கு தேவ வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆராதனையை நம்ம மத்தியில வந்து நம்ம பலப்படுத்தினபடினால அவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் ஒரு கர ஓசை எழுப்புவோம். ஜீசஸ். ஹalleluya.